வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முமீத் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதில் முறையாக வக்ஃபு சொத்துக்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட கடந்த திமுக ஆட்சியில் வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. தாவேக ஆட்சி வந்த பிறகும் இன்றுக்கும் முழுமையாக வக்ஃபு சொத்துக்கள் பதிவு செய்யப்படலை. அப்போ நீங்கள் 6 மாதம் மத்திய அரசு மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கூட வக்ஃபு வாரியம் பதிவு செய்யாவிட்டால் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் அரசின் சொத்துக்களாக மத்திய அரசு கணக்கீடு செய்யும் என்ற விஷயத்தை இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ இவர்கள் எதற்கு மௌனம் காக்குறாங்க? இஸ்லாமியருடைய சொத்துக்களை பாதுகாக்க தாவேக அரசு ஏன் தயங்குகிறது? இவர்கள் மௌனம் காப்பதன் மூலமாக உமீது போர்ட்டலில் பதிவு செய்யாவிட்டால் அது அரசின் சொத்தாக மாறிட்டா பிறகு என்ன செய்வாங்க? இவர்கள் தான் புதுசாக சமூக நீதி காவலர் வேடம் போட்டு பார்த்தீர்களா, பாஜக அரசு இஸ்லாமியருடைய சொத்துக்களை பிடுங்கி கொண்டது என்று வேடம் போடுவார்கள். அப்போ சட்டத்தின் அடிப்படையில் இந்த தாவேக அரசு ஆட்சி செய்யுமே ஆனால் சொத்துக்களை முறையாக உமீது போர்ட்டலில் பதிவு செய்யணும். அது மட்டுமல்லாமல் இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்டில் மிக முக்கியமாக அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடியவர்களில் 2 நபர்கள் 2 உறுப்பினர்கள் முஸ்லீம் அல்லாதோராக இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்த பிறகு கூட இன்றைய தேதி வரை கடந்த அரசும் இந்த அரசும் அதை ஏற்க மறுக்கிறது. அப்போ மத்திய அரசின் சட்டத்தை பகிரங்கமாக ஏற்க மறுத்தால் இது எப்படி சமூக நீதியின் ஆட்சியாக இருக்க முடியும், சட்டத்தின்படியான ஆட்சியாக இருக்க முடியும் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். இவர்கள் இஸ்லாமியருடைய சொத்து வக்ஃபுக்கு ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்துக்கள் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். 2013 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது இந்துக்களும் வக்ஃபு சொத்து கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் 75 ஆண்டு காலமாக 4.5 லட்சம் சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்து இருந்துச்சு. 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த பிறகு இந்துக்கள் பெரும்பாலும் வக்ஃபு சொத்துக்களை கொடுத்து 2 மடங்காக 9 லட்சம் சொத்துக்கள் இன்றைக்கு வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. அப்போ சொத்துக்களை கொடுத்த இந்துக்கள் தங்கள் கண் முன்னால் அது இஸ்லாமியர்களுக்கு பயனடையாமல் முழுக்க முழுக்க மாஃபியாக்கள் அரசியல்வாதிகள் கையில் வைத்திருக்கிறார்கள் என்றால் இதை தட்டி கேட்பதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறது. சொத்துக்களை கொடுத்தவர்கள் அவர்கள். அந்த அடிப்படையில் அந்த 2 பேரும் வரணும்னு சொன்னால் அதை தமிழகத்தில் உள்ள கடந்த ஆட்சியும் மறுத்தது. மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு பொய்யான பிரச்சாரங்களை செய்தது. இன்றைக்கு தாவேக அரசும் அப்படித்தான் செய்யும் என்றால் அப்போ திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் என்ன வித்தியாசம்? உடனடியாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தில் நாங்கள் கொடுத்த புகார் மனுவின் மீதும் அதே போன்று சிறுபான்மை நலத்துறை செயலாளர் அவரிடத்தில் கொடுத்த புகார் மனுவின் மீதும் நடவடிக்கை எடுக்க ஆணையிட வேண்டும். ஒருவேளை வழக்கம் போல அப்படி எந்த நடவடிக்கையும் செய்யாமல் மாஃபியாக்கள் கையில் இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை மீண்டும் வக்ஃபு வாரியத்திடத்தில் ஒப்படைக்காமல் வேடிக்கை பார்ப்பாரையானால் 1 மாத காலம் நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம். ஏன்னா முதல்வர் எதுக்கு எடுத்தாலும் அவகாசம் கேட்கிறார். 1 மாத காலம் இஸ்லாமியருடைய சொத்துக்களை மீட்டெடுங்கள் என்று தமிழக முதலிடத்தில் கோரிக்கை வைக்கிறோம், அவகாசம் கொடுக்கிறோம். அப்படி மீட்டெடுக்காவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுக்க பெருந்திரளான இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்து தமிழக முதல்வர் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்ற ஒரு மிக முக்கிய செய்தியை மக்களுக்கு சொல்லும் விதமாக இந்த கோட்டையை முற்றுகையிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழக முதல்வர் உருவாக்க வேண்டாம் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சிறுபான்மை மக்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது உண்மையாக அக்கறை இருந்தால் வக்ஃபு வாரியத்தில் நடைபெறக்கூடிய ஊழல், வக்ஃபு வாரியம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் கண்டும் கொள்ளாமல் இருக்கக்கூடிய அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அடுத்த மாதம் இஸ்லாமியர்களோடு ஒன்றிணைந்து இந்த கோட்டையை நாங்கள் முற்றுகையிடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.